ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் டேட்டாவை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்றாங்க. அதுல இந்த 3000 ஜாதியில இருக்கிற இன்இக்வாலிட்டிஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்இக்வாலிட்டிங்கிறது ஸ்டேட் பை ஸ்டேட் வேரி ஆகுது. தமிழ்நாடு கேரளால ரொம்ப கம்மி, மற்ற ஊர்ல ரொம்ப ஜாஸ்தி. என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலயும் ரொம்ப ஜாஸ்தி. பட் பீகார் ரொம்ப அன்ஈக்குவல் ஸ்டேட். பட் அமங் எஸ்சிஸ் லீஸ்ட் அன்ஈக்குவல். மகாராஷ்டிரா தான் எஸ்சிக்குள்ளேயே மோஸ்ட் அன்ஈக்குவல். அதாவது என்ன நினைக்கிறாங்க, பீகார்ல எல்லாருமே ஏழைங்க, அதனால ஒரு எஸ்சி குரூப்புக்கும் இன்னொரு எஸ்சி குரூப்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பீகார்ல எல்லாமே பரம ஏழை. மகாராஷ்டிரால என்ன ஆயிடுச்சுன்னா, சில குரூப்ஸ் ஓஹோன்னு இருக்காங்க, சில குரூப்ஸ் ஆஹான்னு இருக்காங்க. தமிழ்நாட்டிலயும் இது மாதிரி இருக்குன்னா, ஓவராலா இந்தியாவை பார்க்கும்போது எல்லாரோட ஸ்டாண்டர்டும் ஹையா இருக்கு. ஆனா இந்த எஸ்சி குரூப்லயே பாத்தீங்கன்னா சில குரூப்போட ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா இருக்கு, சில எஸ்சியோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப லோவா இருக்கு.